Hi, hello guys, welcome back to this channel Side Hustle. So இப்போதைக்கு டிஜிட்டல் மீடியா டிஜிட்டல் அசெட் சார்ந்த விஷயங்களில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி, NFT, பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதன் வரிசையில் நாம் இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NFT பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படின்னு வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாட் இஸ் NFT அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஆல்சோ லைக் கிரிப்டோ கரன்சி மாதிரியே பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் கோட்ஸ் அண்ட் மெட்டடாட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் NFT அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் லைக் கிரிப்டோ கரன்சி மாதிரி தான், பட் எக்ஸாக்டாக கிரிப்டோ கரன்சி கிடையாது. கிரிப்டோ கரன்சிலிருந்து இது எப்படி டிஃபர் ஆகுதுன்னா, ஆஸ் இட் நேம் இம்ப்ளைஸ் நான் ஃபங்கிபிள் டோக்கன். இது அப்படியே பிரிச்சோம்னா ஃபங்கிபிள் டோக்கன்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபங்கிபிள் டோக்கன் அப்படிங்கிறது கிரிப்டோ கரன்சி எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த காசு பணம்லாம் இருக்குது தெரியுமா, நாம வந்து அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியது, அது எல்லாமே வந்து ஃபங்கிபிள் டோக்கன் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். அதாவது ஒரு 100 ரூபாய் தாளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 100 ரூபாய் தாள் மாதிரி எக்கச்சக்கமான பணம் இருக்கு. நான் ஒரு 100 ரூபா வச்சிருப்பேன், நீங்க ஒரு 100 ரூபா வச்சிருப்பீங்க. ஸோ அதோட வேல்யூ அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டுமே சேமாக தான் இருந்துட்டு இருக்கும். ஒரு 100 ரூபா அப்படிங்கிறது எல்லார் கையிலுமே 100 ரூபாவாக தான் இருந்துட்டு இருக்கும். பட் இதுவே வந்து நான் ஃபங்கிபிள் டோக்கன் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்திலேயே அது ஒன்று மட்டும் தான் இருக்குங்க. வேற எதுவுமே வந்து அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ நான் கிரி அப்படின்ட்டு நான் ஒருத்தர் இருக்கேன்னா, நான் ஒருத்த மட்டும் தான் இந்த உலகத்திலே இருந்துட்டு இருக்கேன். என்ன மாதிரியான குளோனிங்கோ இல்லை என்னோட குணாதிசயங்கள் என்னோட மென்டாலிட்டி கொண்ட பர்சன் யாருமே இல்லை இல்லையா. ஸோ நானும் வந்து ஒரு நான் ஃபங்கிபிள் டோக்கன் மாதிரி தான். ஸோ இதான் எக்ஸாக்ட்லி சிம்பிளாக சொல்லணும். நான் ஃபங்கிபிள் டோக்கன் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இந்த உலகத்திலே இருக்கும். அது எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு நிறைய பிக்சர்ஸை வந்து நான் ஃபங்கிபிள் டோக்கனை கன்வெர்ட் பண்ணி வந்து ஆன்லைனில் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து கிரிப்டோ கரன்சியும் வந்து இதில் கண்டிப்பாக வந்து சேராது. ஏன்னா ஒரு எத்தீரியம் அப்படிங்கிறது இருக்குன்னா அது வந்து எக்கச்சக்கமான எத்தீரியம் இருக்குது. அதை யார் வேணால் மைண்ட் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து ஒரு எத்தீரியம் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ வந்து என்கிட்ட ஒரு எத்தீரியம் இருக்குன்னா அதோட வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும். இல்லை உங்கள் கையில் ஒரு எத்தீரியம் இருக்குன்னா அதோட வேல்யூ சேமாக தான் இருக்கும். ஸோ ஒரே மாதிரியான வேல்யூ கொண்ட விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட இருக்கிறதுனால கிரிப்டோ கரன்சிஸ்லாம் வந்து கண்டிப்பாக நான் ஃபங்கிபிள் டோக்கனில் வந்து ஜாயினே ஆகாது. ஸோ வாட் இஸ் த சோல் பர்பஸ் ஆஃப் இட்? என்ன காரணத்துக்காக நான் வந்து NFT வந்து வாங்கணும், இது எப்படி தான் இந்த உலகத்தை வந்து மாற்ற போடுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வந்து அதுக்குன்ட்டு ஒரு தனி ஸ்பெசிஃபிக் கோட்ஸ் இருக்குது, அதுக்குன்ட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் திங்ஸ் இருக்குது. ஸோ வந்து நான் ஒரு பிக்சர் வாங்குறேன்னா அது முழுக்க ராயல்ட்டி எல்லாமே என்ன தான் சேரும். ஸோ அதுக்குன்ட்டு ஒரு தனி ஐடென்டிஃபிகேஷன் கோட்ஸ் இருக்கும், அதுக்குன்ட்டு நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ எனக்கு வந்து முழுக்க ஒரு சொத்து வாங்கணும்னா எப்படி வந்து நம்ம பேரில் வந்து எழுதி கொடுத்துட்றாங்களோ, ஏதோ ஒரு பிக்சரை நான் வாங்கும்போது அது முழுக்க என்னோட பேருக்கு வந்து மாற்றப்படுது. அண்ட் இன்னும் ஒரு சில அதிமேதாவிகள் இருந்துட்டு இருப்பாங்க, நான் வந்து எதுக்கு இவ்வளோ மில்லியன் கணக்கில் காசு கொடுத்து NFTலாம் வாங்கணும், நான் வந்து ஈஸியாக ரைட் கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு சிலர் நினைப்பாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா. ஸோ வந்து அவங்களுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி முடியும். பட் அதுக்குன்ட்டு ஒரு யூனிக்கான ஐடென்டிஃபிகேஷன் கோடு இருக்க செய்யுது, அதோட ராயல்ட்டி வந்து வேற ஒருத்தவங்க கிட்டே இருக்குது. ஸோ அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா உங்கள் மேலே வந்து ஏதாச்சும் லாஸ் சூட் வந்து போட முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் யாருக்காச்சும் ஃப்ளிப் பண்ணணும், யாருக்கிட்டையாச்சும் விற்கணும்னா கண்டிப்பாக அதை பண்ணவே முடியாது. உங்களோட பர்சனல் யூஸ்க்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுமே தவிர யார்கிட்டயாச்சும் விற்கணும், அந்த NFTயோட ஒரு ஒரிஜினல் வேல்யூக்கு அதை நான் வந்து யார்கிட்டயும் சேல் பண்ணணும், இல்லை வந்து ஏதோ ஒரு ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்களால் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. அண்ட் ஃபியூச்சரில் இந்த NFT அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்து வேர்ல்டையே சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நிறைய பெரும்பாலும் வந்து இந்த பிக்சர் சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் வந்து NFTயை கன்வெர்ட் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் நிறைய நிலம் சார்ந்த விஷயங்கள், இப்போ ஒரு நிலம் நான் விற்க போகிறேன்னா அதை முதல்ல NFTயை கன்வெர்ட் பண்ணி அதை ஆன்லைன்லேயே ஈஸியாக நான் பிட் பண்ணி அதை வந்து ஒரு இன்டர்மீடியேட்டர் யாருமே இல்லாமல் என்னால் ஈஸியாக சேல் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு நிலம் வைக்கணும்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்துட்டு இருக்கும். நிறைய இடைத்தரகர்கள் வருவாங்க, ஒவ்வொரு மாதிரி ரேட்டு ஏற்றி விட்டு அவங்க முக்கால்வாசி சாப்பிட்டு போயிடுவாங்க, நமக்கு எந்த ஒரு லாபமே இருக்காது. ஸோ வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம NFTயை கன்வெர்ட் பண்ணி ஆன்லைன்லேயே சேல் பண்ணும்போது அந்த இடத்துல இன்டர்மீடியேஷன் அப்படிங்கிறது முற்றிலும் தடைப்படுது. ஸோ வந்து யாருக்கு தேவையோ அவங்க பிட் பண்ணி அந்த ஒரு பொருளை வந்து வாங்கிக்க போகிறாங்க. ஸோ ஒரு ஒன் கனெக்ஷன் மாதிரி இருக்க போகுது. எனக்கு தேவைன்னா அதை வாங்க போகிறாங்க, நான் வந்து ஒரு இடத்துல இந்த பொருள் வந்து இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி NFTயை கன்வெர்ட் பண்ணி போட்டுட்டோன்னா தேவைன்றோம் வாங்க போகிறான். அந்த காசு வந்து அவனுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா ஈஸியாக காசு கொடுத்து டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேவையில்லாமல் வந்து இந்த நிறைய பிரச்சனை வரும். ஸோ வந்து காசு வந்து கைமாற்றும் போது ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். ஈஸியாக டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்க போகுது. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ மார்க்கெட் பிளேஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ஆன்லைன், நீங்கள் எதை வேணால் ஆன்லைனில் வந்து NFTயை கன்வெர்ட் பண்ணி விற்க முடியும். நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆன்லைன்லேயே ஈஸியாக ட்ரான்சாக்ட் பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு பொருள் வந்து அமேசானில் நீங்கள் வாங்குறீங்க, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறீங்க, அதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்கள் ஒரு பொருளை விற்க போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஈஸியாக சிம்பிளாக வந்து அதை NFTயை கன்வெர்ட் பண்ணுங்கள், அதை வந்து ஆன்லைனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு தேவையானதை வந்து தேவைன்றவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. ஸோ வந்து ஒரு புது விதமான மார்க்கெட் பிளேஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபியூச்சர். கண்டிப்பாக வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து முன்கூட்டியே வந்து எல்லாமே முழுசாக தெரிஞ்சுக்காமல் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே நான் சஜஸ்ட் பண்ணவே
பண்ணவே மாட்டேன். ஸோ அதை பற்றி ஃபுல்லாக வந்து லேர்ன் பண்ணுங்கள். நான் ஒரு NFT எப்படி வாங்குறது, எப்படி வந்து அதை பற்றின திங்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு இப்போதைக்கு, ஸோ இதில் என்னென்ன மாதிரியான குளறுபடிகள் ஏமாற்று வேலைகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நூக் அண்ட் கார்னர் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஓகே நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பட் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான திங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இப்போ நம்ம எல்லாருமே வெப் 3.0 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் வெப்னா என்ன, வெப் 1.0, 2.0, 3.0 என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில் தான் பார்ப்போம். ஸோ வந்து நம்ம எல்லாருமே வந்து NFT கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற மாதிரி மெட்டாவர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆன்லைன்லேயே எல்லாத்தையுமே கொண்டு போகிறதுக்கு அந்த வெப் 3.0 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபியூச்சர் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு வந்து நாம் ஒரு பெட்டரான ஒரு பர்சனாக மாறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போவே NFT, பிட்காயின், பிளாக் செயின் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு அறிவை வளர்த்துக்கிறதுக்கு கொஞ்சமாவது நம்ம வந்து முனைப்பை ஏற்படுத்தி ஆகணும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை பற்றி தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அண்ட் நான் பார்த்த வரைக்கும் இதில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை NFT-யை கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா இட் கன்சியூம்ஸ் மோர் பவர். ஸோ வந்து மோர் பவர் கன்சியூம் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த பவரை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல வந்து அந்த கோல் அந்த ஹீட் எல்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து கிளைமேட் சேஞ்ச் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய வந்து ஆன்லைனில் வரும்போது ஆன்லைன்னா நம்ம கண்டிப்பாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஆகணும். கம்ப்யூட்டருக்கு பவர் வேணும். பவருக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து கரியை வந்து கொளுத்தி ஆகணும். கொளுத்தணும்னா ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். கிளைமேட் சேஞ்சில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த NFT அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு NFT கிரியேட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓப்பன்சி, ரேரிபிள், நிஃப்டி கேட்வே அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு ஒரு குறிப்பிட்ட கேஸ் ஃபீஸை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான NFT வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இருக்கிற இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு NFT வந்து கிரியேட் பண்ண போறீங்க, இல்லை NFT வந்து வாலெட்டில் ஹோல்ட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கிரிப்டோ கரன்சியோட வாலெட் அப்படிங்கிறது தேவைப்படும். நீங்கள் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கிரிப்டோ கரன்சி வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போதைக்கு நிறைய NFTs வந்து எதை பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு, எந்த பிளாக் செயினை பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திரியம் ஆர் எல்ஸ் டீசென்ட்ரலாண்ட் அப்படிங்கிறதோட வாலெட் அப்படிங்கிறது நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து பண்ண முடியும். இப்போதைக்கு அது ஒரு ப்ராப்ளமாக தான் இருந்துட்டு இருக்கு. நிறைய பேர்லாம் வந்து கிரிப்டோ கரன்சி பற்றி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து கிரிப்டோ கரன்சி இருந்தால் தான் நான் வந்து NFT வந்து கிரியேட் பண்ண முடியும், நான் வந்து நான் வாங்குற NFT ஆச்சும் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கிரிப்டோ கரன்சியோட வாலெட் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து ப்ராப்ளம்ஸாக இருந்துட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் வந்து நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக இதுதான் மாறப்போகுது. ஓகேங்களா, NFT தான் எல்லாமே, NFT-யாக தான் கன்வெர்ட் ஆகி எல்லாமே விற்பனைக்கு வரப்போகுது. ஸோ இப்போவே அதை பற்றிய தெளிவை ஏற்படுத்திக்கிறது எந்த ஒரு தப்பு கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக ஒரு சின்ன ஒரு தெளிவு NFT பற்றின ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் வந்து இதெல்லாம் எவ்வளோ வேலைக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. இதில் என்னடா இருக்குது, இந்த ஃபோட்டோவை போய் $1 மில்லியன் வந்து விற்றுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து யோசிப்பீங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பீப்பிள் எவ்ரிடேஸ் 5000 அப்படிங்கிற ஒரு NFT தான் வந்து அதிகபட்ச தொகைகளுக்கு வந்து விற்பனையான ஒரு NFT இருந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 69 மில்லியனுக்கு மேலே வந்து அது வந்து விற்பனையாச்சு. இப்போ வந்து பேக்ஸ் தி மர்ஜ் அப்படிங்கிற ஒரு NFT வந்து அரௌண்ட் ஒரு 90 மில்லியனுக்கு மேலே நினைக்கிறேன் அது. ஓகேங்களா, ஸோ அவ்வளோ ரேட்டுக்கெலாம் வந்து ஒரு NFT அப்படிங்கிறது சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஸோ இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது செய்து, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது செய்து. நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பேசிக் அப்படிங்கிற அறிவை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட சுய புத்தியோட இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு வந்து ஓகே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. இதில் ஹையஸ்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கு போகுது. பட் ஃபியூச்சரில் NFT அப்படிங்கிறது இப்போ எழுதி வச்சுக்கோங்க, மார்க் மை வேர்ட்ஸ். இந்த வீடியோ வந்து நீங்கள் இன்னும் ஒரு 10-20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கூட கண்டிப்பாக அப்போ யோசிப்பீங்க. ஸோ வந்து இவர் வந்து முன்னாடியே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஃபியூச்சர் அப்படிங்கிறது NFT, மெட்டாவர்ஸ், வெப் 3.0 அதை பொறுத்து தான் வந்து மாறப்போகுது. ஸோ அதை பற்றின அறிவை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்ம பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.